அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 3 நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த குரு பகவான் தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து மீனராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல ராசிநாதனாகிய குரு பகவானும் மிதனத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள்ல பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. குறிப்பாக மூட்டு வலி, தலை சுற்றல், கை கால் குடைச்சல், சோர்வு, சரும உபாதைகள் ஆகியவற்றால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அன்றாட பணிகள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வேலையில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல திருமண முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் என பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப ஊதியம் கிடைப்பது சற்று கடினமாகவே இருக்கும். அதன் காரணமாக பணிகள்ல வெறுப்பு ஏற்படுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்கும். பல தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட மேலிடுங்க. கூடுமான வரைக்கும் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் துன்பப்பட வேண்டியிருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக் கொடுங்க. எச்சரிக்கை அவசியங்க. கூடுமான வரைக்கும் இந்த உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம்
ஏற்படக்கூடுங்க. முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதேபோல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் உங்களுடைய கைப்பணத்தை வைத்தே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதேபோல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி காலகட்டம் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல கிடைக்கும் வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது சற்று குறைவாக இருக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. அப்படியே ஈடுபட்டாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் ஆதரவு குறைவதுடன் மறைமுக எதிர்ப்புகளும் உருவாக கூடும் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. இத்தகைய தருணங்கள்ல ராசிநாதனும் அனுகூலமாக இல்லைங்க. மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. உதட்டில் தவழும் புன்முறுவல் கண்டு மயங்காமல் இருப்பது அவசியங்க. அதே போல மீன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறைக்கு சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கவில்லை. பாடங்கள்ல மனம் படுவது சற்று கடினங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் வெளியூர் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்த படிப்பை தவிர வேறு மனதை செலுத்த வேண்டாங்க. இன்றைய உழைப்பு வெற்றியை ஏற்படுத்துங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு வருமானம் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. பொறுமை நிதானம் அவசியம். திருமணத்திற்கு காத்துள்ள மீன ராசி கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகளையும் அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து பழகுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபசத்தில் வியாழக்கிழமை பசுனை சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.